ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். உங்கள் வீட்டில் கொய்யா மரம் இருக்கா? கண்டிப்பாக நீங்கள் இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடிகள் அதாவது ஒரு லெவலுக்கு வளர்ந்துருக்கு, காய்கள் கொடுக்கல, இல்லை காய்கள் கொடுத்துட்ருக்கு, அதிகமான காய்கள் கொடுக்கணும், நிறைய கொத்து கொத்தாக பூக்கள் பூக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறீங்களா? ஸோ ஒரு சில டிப்ஸும் மட்டும் காமனாக ஃபாலோ பண்ணணும். கொய்யா மரங்களை வந்து பொறுத்த வரைக்கும் ஃபெர்டிலைசர் கொடுக்கணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும் அப்படின்ட்டு எதுவும் சொல்ல போகிறது இல்லை. எதுவுமே கொடுக்காமல் நிறைய பூக்கள் வரணும் அப்படின்னா நிறைய மெத்தடை வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மர் ஃபீல்டில் வந்து ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, கொய்யா மரங்கள் வந்து வளர்ந்து வந்ததுக்கப்புறம் அதை கட் பண்ணி விட்டுடுவாங்க, ப்ரூனிங் செய்வாங்க. ப்ரூனிங் செஞ்சாங்க அப்படின்னா புதுசாக தளிர்கள் விட ஆரம்பிக்கும். தளிர்கள் விடும்போது ஒவ்வொரு கணுப்பகுதிகளிலும் இருந்தும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி புது புது தளிர்கள் வரும். கொய்யா மரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மரங்களில் எப்போ தளிர்கள் விடுதோ அந்த டைமில் பூக்கள் வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? பாருங்கள் எவ்வளோ பூக்கள் வந்திருக்கு அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு செடி வளர்ந்ததுக்கப்புறம் அதை ப்ரூனிங் பண்ணி விடணும். ஓகேங்களா? முக்கியமான விஷயம்.